இந்த நாள்ல கூட வந்துட்டு நம்ம ஜெபத்துல ஒரு 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 முக்கியமான காரியத்தை வந்துட்டு கர்த்தர் என்னோடு கூட வந்துட்டு ஒரு டூ வீக்ஸா என்னோடு கூட தொடர்ந்து நான் அதையே சிந்திச்சு கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் வந்து செய்தாரு. யாரை பத்தி நான் தியானிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் இந்த மனுஷன், தேவ மனுஷன், இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்க தேவ மனுஷனை குறித்து வந்து அதிகமாக அவரை குறித்து தியானிக்க கர்த்தர் வந்து 2 வீக்ஸா எனக்கு வந்து உணர்த்தினாரு. அதனால கூட தானியலை குறித்து நம்ம வந்து தானியலுடைய ஜெபத்தை குறித்து நம்ம வந்து ஒரு ஸ்மால் கப்புள் ஆஃப் திங்ஸ் நம்ம பார்க்கலாம். இல்ல நம்ம எல்லாருமே ஜெபிக்கிறவங்களா இருக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய லெவல்ல ஒவ்வொருத்தரோட சில பேர் 10 minutes, சில பேர் 15 minutes, அது 1 hour. நம்ம சில ஊழியக்காரெல்லாம் கேட்டுருவோம் 6 hours 7 hoursலாம் ஜெபிப்பாங்கன்னு சொல்லிட்டு. இட்ஸ் கிரேட் கிரேஸ் ஆஃப் காட் ஆக்சுவலா அந்த மாதிரி ஜெபிக்கிறது. ஏன்னா நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தான் தெரியுது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லிட்டு. 1 hour போயிடலாம், 2 hours மேபி லிட்டில் பிட் யூ கேன் ஸ்ட்ரெச். 3rd hour 4th hourலாம் போகும்போது வந்துட்டு யூ ரன் அவுட் ஆஃப் திங்ஸ், ரன் அவுட் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜெபத்துல அநேக காரியங்கள் நீங்க எல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு காரியம் நான் வந்து கர்த்தர் எனக்கு வந்து ஹவு டு யூ ப்ரே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தானியலுடைய ஜெபத்தை he prayed for the glory of God. தேவனுடைய நாமம் மகிமைப்படணும்னு சொல்லிட்டு அவர் ஜெபித்ததை நம்ம பார்க்கிறோம். இந்த நாள்ல விட நம்ம சில சூழ்நிலைகளை நம்ம பார்க்கலாம். நம்மளோட அனுதின வாழ்க்கையில் அதை எப்படி அதை வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தானியல்ல 2வது அதிகாரத்துல 11, 12, 13 மட்டும் யாராவது ஒருவர் எனக்கு வாசிக்கும்படி கேட்கிறேன். ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமா இருக்கிறவர்களுடைய வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார்கள். இது நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். இங்க ஒரு சூழ்நிலை பாத்தீங்கன்னா தானியலுடைய வாழ்க்கையில, தானியல் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது he was a man of God அப்படின்னு சொல்லி தேவனுடைய மனுஷன் சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இல்ல தானியலை குறித்து அதிகாரத்துல நம்ம சில குறிப்புகள் அவரை பத்தி கொடுத்திருக்கிறத பார்க்கலாம். எப்படின்னா அவர் வந்து அவர் தீட்டுள்ள காரியங்களை எந்த ஒரு அவரை தீட்டுப்படுத்துகிற எந்த ஒரு காரியத்திலும் அவர் ஈடுபடாத ஒரு மனுஷனா இருந்தாரு. அவர் வந்து கர்த்தருக்கு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தாரு. அவர் வந்து என்னதான் ஒரு நான் பிலீவிங் வேர்ல்டுல இருந்தாலும், ரட்சிக்கப்படாத ஒரு இடத்துல இருந்தாலும், ஒரு பேகன் கம்யூனிட்டியில இருந்தாலும் அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம தானியல் 1வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். தினந்தோறும் ஜெபிக்கிற ஒரு மனுஷன்னு சொல்லி நம்ம தானியல்ல நம்ம வாசிக்கிறோம். 3 வேளை ஜெபிக்கிற ஒரு மனுஷன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இப்படியாக கர்த்தருக்காக ரொம்ப உண்மையாய் வாழ்ந்த ஒரு மனுஷன். He was a very straightforward man of God. அவர்களே எந்த ஒரு தேவனுக்கு முன்பால் திறந்த புத்தகமா அவர் வாழ்ந்திருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு நெருக்கம், அவருடைய வாழ்க்கையில அவருக்கு ஒரு நெருக்கம் ஏற்படுகிறத நம்ம வாசிக்கிறோம்ல. இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா வந்துட்டு இந்த நெருக்கத்துல நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம், நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குது அப்படிங்கறத இந்த இடத்துல நான் வந்து பேசணும்னு நினைக்கிறேன். தானியல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன சிச்சுவேஷன் உங்க எல்லாருக்குமே தெரியும். அதிகமா நீங்க வாசிச்சிருப்பீங்க இந்த சாப்டர்ஸ்லாம். ஃபர்ஸ்ட் 6 chapters 7 chapters எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வாசிப்பீங்க. ஏன்னா சிங்கத்தின் குகையில போடுறாரு, நெருப்புல போடுறாரு, எதுல போட்டாலும் நம்ம வெளியே வந்துடுறாங்கல்ல தேவ மனுஷன் சொல்லி நிறைய நீங்க தியானிச்சிருப்பீங்க. கடைசி 7-6 சாப்டர் வந்து நம்ம வந்து பார்த்திருப்போம், படிச்சிருப்போம். பட் சில திங்ஸ் வந்து விளங்க முடியாத காரியமா இருந்திருக்கும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த தானியல் இந்த பகுதியை நான் வாசிக்கும் போது எனக்கு உணர்த்தப்பட்டுச்சுன்னா என்னுடைய ஜெபம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்னோட கூட நீ எப்படி ஜெபிக்கிற நீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் நான் அந்த நாள்ல இருந்து என் ஜெபத்தை நான் மாத்திக்கிட்டேன். அந்த தானியல் ஜெபித்ததை பார்த்தது. தானியல் இந்த பக்கத்துல எப்படி ஜெபிக்கிறான்னு பாத்தீங்கன்னா வந்து 17-18 நீங்க வாசிங்க. 17 அதே அதிகாரத்துல 17-18. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிசாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். ஒரு NIV வெர்ஷன்ல எப்படி போட்டிருக்குன்னா he pleaded for God's mercy ன்னு சொல்லி அந்த இடத்துல போட்டிருக்கு. இப்ப நம்ம பார்க்கும்போது என்னடா இது, நான் ஒரு செகண்ட் யோசிச்சேன், நம்ம நல்லா ஜெபிக்கிற மனுஷனா இருக்க, நல்ல ஊழியக்காரனா இருக்கிறாரு, அவருக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உலகத்துல வந்து ஒரு விஷயம் வந்து கர்த்தர் வந்து எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறார் காமனா. ஏன்னா உலகத்துல உபத்திரவங்கள் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. whether you are righteous or unrighteous, whether you believe Jesus or you don't believe Jesus,
whether you accepted Jesus, நீங்க ஜீசஸ் அக்செப்ட் பண்ணலையோ, whatever be the state condition you are in, உலகத்துல நிச்சயமா ப்ராப்ளம்ஸ் உண்டு அப்படிங்கிறது திட்டவட்டமா நமக்கு வேதத்துல சொல்லி இருக்கிற ஒரு காரியம். இன்னொரு ஸ்டெப் ஃபர்தரா போனா சரி ஓகே, ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வருது அப்படின்னு, ரெண்டு பேருக்கும் ப்ராப்ளம் வருது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒரு இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் முன்னாடி போனீங்கன்னா, பிரசங்கியின் புஸ்தகத்துல 8:14 வந்துட்டு யாராவது ஒரு வாசிங்க. பிரசங்கி 8:14. எக்ஸலெசியஸ் 8:14. பாத்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டு பேருக்கும் வந்து பிரச்சனை வரும்னு போட்டிருக்கு. ஆனா இன்னொரு ஸ்டெப் ஃபர்தரா போகும்போது ஆசீர்வாதம் வந்துட்டு சில வேளையில பாத்தீங்கன்னா அநீதி செய்யறவனுக்கு அந்த ஆசீர்வாதம் போகும், நன்மை செய்யறவனுக்கு அந்த ஆசீர்வாதம் வராது, உண்மையா இருக்கவனுக்கு அந்த ஆசீர்வாதம் வராது. அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்குள்ள உடனே ஒரு கேள்வி எழும்பும் இல்ல, நம்ம சில நேரத்தில் நம்மளே சோதித்து பார்க்கிற நிலைமையா இருக்கு. என்னடா அது, நான் இப்படி செவிக்கிறேன், நான் இப்படி வந்து கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறேன், தசனபாகம் கொடுக்குறேன், ஆன்லைன் பிரேயர், ஃபாஸ்டிங் பிரேயர், ட்ராக்ஸ் எல்லாத்தையும் நான் பார்ட்டிசிபேட் பண்றேன், எனக்கு போய் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருது, என் வாழ்க்கையில ஏன் இப்படி ஒரு நெருக்கம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தர் வந்து இதுதான் இப்படிதான் இருக்கும் உலகம் அப்படின்னு சொல்லி சொல்றதை பார்க்கிறோம். The righteous man suffers many things. அநேக உபத்திரங்களை வந்து நீதிமான் சந்திப்பான் அப்படின்னு சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அநீதியான மனிதனுக்கு நடக்கிறது விட்டுருங்க, அவனுக்கு எப்படி நடக்கதான் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீதிமானுக்கு நம்ம எதிர்பார்க்கறது இல்ல, நம்ம we want a good life. When we worship the Lord Jesus Christ, நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா ஒரு கிரைசிஸே இல்லாத வாழ்க்கையை நம்ம சில நேரத்துல எதிர்பார்க்கிறோம் இல்ல. கிரைசிஸே வரக்கூடாது. ஏன்னா வந்துச்சுன்னா உடனே வந்து தேவ சமூகத்துல நம்ம வந்து என்ன பண்றோம், அழுது குழம்பி ஆண்டவரே இதுல இருந்து நீ விடுதலை ஆக்கும், இதுல இருந்து நீ இமீடியட்டா எடுங்க அப்படின்னு சொல்லிதான் நம்ம தேவ சமூகத்துல நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா தானியேல் இங்க பார்க்கும்போது அவர் எப்படி ஜெபிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும்னு சொல்லி இந்த இடத்துல ஜெபிக்கிறார். நீங்க தொடர்ந்து அந்த பகுதியை நீங்க வாசிச்சீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு, தேவனுடைய நாமம் இதன் மூலியமாய் மகிமைப்படும். இந்த நெருக்கத்துல தேவனுடைய நாமம் மகிமைப்படுதா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு சொன்னாருன்னா, இந்த காரியத்தை எனக்கு விவரிச்சாருன்னா நான் வந்து எஸ்கேப் ஆகுறது இல்லை, என்னோடு கூட சேர்ந்து அநேகர் வந்து எஸ்கேப் ஆகுறாங்க, என்னோடு கூட அநேகர் சேர்ந்து ரட்சிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தாட் அவருக்குள்ள இருந்தது. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அநேக ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல அவர் போகும்போது அவர் பாத்தீங்கன்னா வந்துட்டு கடைசியில அவரு அந்த ஜெபத்துல அவர் உண்மையா இருந்ததுனால, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்படிங்குள்ள அவருக்குள்ள ஒரு எண்ணம் இருந்ததுனால அந்த ராஜாவையே ரட்சிக்கிற அளவுக்கு வந்து அவனுடைய ஜெபம் மாறுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா கண்டிப்பா தானியேல் இந்த பகுதியில நீங்க 17-18 வாசிக்கும் போது நீங்க நினைச்சிருப்பீங்க, அவர் ஒன்னும் ஸ்பெசிபிக்கா ஆண்டவரே உங்களுடைய நாமம் மகிமைப்படணும் அப்படிலாம் ஒண்ணுமே சொல்லலைங்க. பட் ஆனா அவர் பாத்தீங்கன்னா அவர் சிங்கத்தின் குகையில போடப்பட்டாரு, எத்தனையோ நெருக்கங்களின் மத்தியில் அவர் கடந்து சென்றார். ஆனா ஒரு பொழுதும் வந்துட்டு அவர் வந்து முறுமுறுத்தும் இல்ல, ஆண்டவரே என்னை சிங்கத்தின் குகையிலிருந்து என்னை விடுதலை ஆக்கும் அப்படின்னு ஒண்ணுமே அவர் வந்து கேட்கவும் இல்லை. ஆனா ஆண்டவர் வந்து அதன் மூலியமாய் அவர் மகிமைப்படுகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம்ல. நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஒரு விசுவாசி நம்ம எடுத்துக்கணும். பிலிப்பியர் 1:29 நம்ம வாசிச்சீங்கன்னா வந்து it has been granted to you to suffer இல்ல. அவரை விசுவாசிக்கிறது மட்டும் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டது இல்ல, அவருக்காய் நீங்க வந்து கஷ்டங்களை அனுபவிக்கிறது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். பிலிப்பியர் 1:29 வாசிங்க. ஆமென். அவர் நிமித்தமாய் பாடுபடுகிறதுக்கும் உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லி வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்க யாருக்கும் வந்துட்டு கிறிஸ்டியன்ஸ்னா 3 குரூப்ஸ் இருப்பாங்க, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்க 3 குரூப்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னன்னா வந்து ஏன்னா வந்து there will be some ஒரு believer will be coming out of a problem. இல்ல ஒரு பிரச்சனையில இருந்து வெளியே வந்துட்டு இருப்பான், இல்ல ஒரு பிரச்சனைக்குள்ள போயிட்டு இருப்பான், இல்ல ஒரு பிரச்சனைக்கு நடுவுல நின்றுட்டு இருப்பான். இதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. This is the life of one who follows Jesus Christ. இல்ல இயேசு கிறிஸ்து நம்ம பார்த்தோம்னா வந்துட்டு அவருக்கும் ஒரு பிரச்சனை நெருக்கம் வரும்போது அவருடைய ஜெபம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்க மத்தேயு 26:42 வாசிங்க. மத்தேயு 26:42. மத்தேயு 26:42. என் பிதாவே, இந்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணினொழியாகி என்னை விட்டு நீங்க கூடாதாகி உம்முடைய சித்தத்தின்படியாக கடவுள் என்று ஜெபம் பண்ணினான். ஆமென். உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினார். நம்மளுடைய நெருக்கத்துல
நம்மளுக்கு இப்போ பிரதர் சொன்னாங்க அவங்களுடைய ஆபீஸ்ல ஒரு நெருக்கம் அப்படின்னாங்க. சோ இதன் மூலியமாய் வந்து ஓகே காட் வில் டெலிவர் அஸ், கண்டிப்பா கர்த்தர் வந்து டெலிவர் பண்ணுவார். பட் ஆனா நம்ம தேவனிடத்துல ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆண்டவரே நான் இந்த உபத்திரவத்துல இருக்கிறது இட்ஸ் ஃபைன் வித் மீ, பட் த்ரூ தட் லெட் யுவர் நேம் பி க்ளோரிஃபைட். இதன் மூலியமா நான் எவ்வளவு நாள் இருந்தாலும் பரவாயில்ல ஏசப்பா, எவ்வளவு பிரச்சனையில இருந்தாலும் பரவாயில்ல ஏசப்பா, நான் என்னை எவ்வளவு பேர் அடிச்சாலும் பரவாயில்ல, என்னை எவ்வளவு பேர் துக்கப்படுத்தினாலும் பரவாயில்ல, ஆண்டவரே இது மூலியமா உங்க நாமம் மகிமைப்பட்டா எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு ஜெபம் நம்மளுக்குள்ள எழும் போது we lose ourselves. இல்ல இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ள ஜீவிக்கிறான்னு நம்ம சொல்றதுடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்து நம்மளுக்குள்ள இருக்கிறாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நம்மளுடைய என்னைய காப்பாத்திக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ண மாட்டோம், இல்ல நம்மளையே காப்பாத்திக்கிறதுக்கே நம்ம முயற்சி பண்ண மாட்டோம். என்னுடைய வாழ்க்கையில வந்து சில நெருக்கங்கள் வரும்போது, சில வருடங்களா ஒரு நெருக்கம் வரும்போது வந்துட்டு ஏன்னா ஆண்டவரே என்னுடைய ஜெபத்தை நான் அப்ப ரியலைஸ் பண்ணல, இப்ப நான் ரியலைஸ் பண்ணும்போது ஆண்டவரே எனக்கு பலத்தை மட்டும் தாங்கன்னு சொல்லி கேட்டேன். Just give me the strength Lord அப்படின்னு சொல்லி நான் அந்த ஒரு காரியத்தை தான் தேவனிடத்துல, ஏன்னா இட்ஸ் ஓகே லார்ட், இது மூலியமா நான் கடந்து சொல்றது எனக்கு ஓகே, பட் ஆனா எனக்கு இதை தாங்கக்கூடிய ஒரு பலத்தை கொடுங்க, இதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானத்தை கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் கர்த்தரிடத்துல வேண்டினேன். அப்ப நான் ரியலைஸ் பண்ணல, ஐ டோன்ட் ரியலைஸ் இட் வாஸ் ஃபார் தி க்ளோரி ஆஃப் காட். பட் ஆனா வந்து இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கும்போது ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனையில இருந்து இன்னைக்கு விடுதலை ஆக்குங்கன்னு சொல்லி நம்ம கர்த்தரிடத்துல கேட்க தேவையில்லை. கர்த்தர் விடுதலை ஆக்குகிறது நிச்சயம். He will deliver you. ஷாத்ராக் மேஷக் அபேத்நேகோ வந்து அந்த அந்த இதுல நெருப்புல போடும்போது வந்து அவங்க என்ன சொல்றாங்க, என் தேவன் விடுதலையாக்க வல்லவராக, விடுதலை ஆக்காம போனாலும் நான் அந்த பொருட்சிலையே நாங்க வணங்க மாட்டோம்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. My God is able to deliver me, but if he does not deliver me, it's fine with me also, but his name be glorified. அவருடைய நாமம் இதன் மூலியமா மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா அவருக்கு முடியல, even he could not sustain. அவருக்குள்ள அந்த இமேஜின் பண்ணி பார்க்கணும் அந்த crucifying pain. அவர் என்ன சொன்னார், ஆனா நம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லி இதன் மூலியமா கேட்டு, இதன் மூலியமா இந்த பிரச்சனையில என் தேவனே மூலியம் நாம் மகிமைப்படட்டும் அப்படின்னு சொல்லி நம்முடைய பரமண்டலத்தில் இருக்க அந்த ஜெபத்தை கூட நம்ம பாத்தீங்கன்னா வந்துட்டு our Father in heaven, holy be your name, your kingdom come, your will be done. அப்படிதான் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. இல்ல எதுக்கு முன்னாடி நம்ம எதை கேட்கறதுக்கு முன்னாடி வந்து நம்ம அணுகின உணவை கேட்கறதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் மன்னிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவரே உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, என் வாழ்க்கையில செய்யப்படுவதாக, இது மூலியமா ஆண்டவரே உங்க நாம மகிமைப்படணும். அப்பதான் நமக்கு ஏசப்பா நமக்கு வந்து ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. நம்ம இந்த சூழ்நிலையில நம்ம அப்படி ஜெபித்தோம்னா எப்படி நேபுகத்நேசருடைய ராஜா அந்த ஒரு தேவனை அறியாத ஒரு மனுஷனுடைய இருதயத்தை கர்த்தர் எப்படி தேவனுக்கு நேராய் திருப்பினாரோ அதே போல கர்த்தர் திருப்புவார். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த நெருக்கத்துல வந்து நம்ம எப்படி ஜெபிக்கிறோங்கிறத நம்ம எல்லாரும் பாக்குறாங்க. இல்ல நம்ம உடனே அந்த நெருக்கத்துல இருந்து வெளியே வர்றதை பத்தி தான் நம்ம திங்க் பண்றோம். இல்ல நெக்ஸ்ட் நேச்சுரல் திங். இல்ல ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அந்த ப்ராப்ளத்துல இருந்து எப்படி வெளியே வர்றது, அந்த ப்ராப்ளத்துல இருந்து நான் எவ்வளவு சீக்கிரம் வெளியே வர முடியும், அந்த மாதிரி திங்கிங் தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய. இதன் மூலியமா நான் வந்து இல்ல ஓகே நான் 1 வருஷம் இருக்கேன் 2 வருஷமா இருக்கேன் இந்த பிரச்சனை மூலியமா ஆண்டவரே உங்க நாம மகிமைப்பட்டதுன்னா அது எனக்கு போதும் ஏசப்பா அப்படிங்கிற ஒரு ஜெபம் நம்மளுக்குள்ள எழுதும்போது கர்த்தருடைய நாம மகிமைப்படுது. நம்முடைய ஜெபத்தை அப்படியா வந்து கர்த்தர் வந்து மாத்தணும்னு நினைக்கிறாரு. அதுதான் நான் உணர்ந்தேன். சோ அதுக்கப்புறமா நான் வந்து இந்த மனுஷனை குறித்து நான் சிந்தித்து கொண்டு இருக்கும் போது என் ஜெபத்தை கர்த்தர் மாற்ற கிருபை தந்தார். தொடர்ந்து வந்து ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு வந்து இந்த பிரச்சனை, ஆண்டவரே எனக்கு இதை வாங்கித்தாங்க, இதை கொடுங்க, இந்த ஜெபத்தெல்லாம் நிறுத்திட்டு ஆண்டவரே இதன் மூலியமா நாம் மகிமைப்படுவதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட ஜெபங்களை கர்த்தர் ஏறெடுக்க கிருபை தந்தாரு. நம்மளும் அப்படியாக நம்ம ஜெபிப்போம். இன்னொரு காரியத்தை வந்து கர்த்தர் வந்து உணர்த்தினாரு. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். 1 சாமுவேல்ல 1ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தவர்கள் உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்தேன். அவன் தலையின் மேல் சவரவன் கட்டி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜெபத்தை நம்ம பார்க்கும்போது இட்ஸ் a very simple prayer. உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதத்துக்காய் அன்னாள் வந்து
அதிகமாக அழுது புலம்பி ஜெபிக்கிறத நம்ம எத்தனையோ வருஷங்களா ஜெபிக்கிறாங்க, எத்தனையோ முறை இதுக்காக ஜெபித்திருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனா இந்த வாட்டி அவங்க ஜெபிக்கும் போது பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு மகிமையை உண்டாக்குகிற ஜெபத்தை அவங்க ஏறெடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். எதை நீர் எனக்கு கொடுக்கிறீரோ அதை நான் உமக்கே நான் திரும்பி கொடுக்கிறேன்னு சொல்லி, நான் உமக்கே அதை முழுமையா அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அவங்க ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ வாட்டி அவங்க ஜெபித்திருந்தாலும் இந்த ஒரு ஜெபத்தை அவங்க செஞ்சு முடிச்சுட்டு அவங்க போகும்போது அவங்க இருதயம் மன நிறைவோட சமாதானத்தோட கடந்துச்சுட்டான்னு கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இல்ல நம்ம அநேக வேளையில் நம்ம ஜெபிக்கும் போது நம்மளுடைய ஜெபம் எதுக்கு நம்ம ஒரு சில திங்ஸை கேட்கிறோம்னே நமக்கு தெரியாது. we want it because others have it. அவங்க வச்சிருக்கிறாங்க ஏசப்பா, அதனால நான் வாங்கணும், இல்ல அவங்களுக்கு அது நடந்துகிட்டு இருக்கு ஈஸியா, எனக்கும் ஈஸியா நடக்கணும், இப்படிங்கிற ஆங்கிள் தான் நம்ம திங்க் பண்றோம். இல்ல நான் நோ, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே திஸ் டு யூ பிகாஸ் எனக்கு கர்த்தர் இதை உணர்த்தினார். என்னன்னா நீங்க உங்களுடைய ஆசீர்வாதத்தை குறித்து நீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க. டோன்ட் வரி அபவுட் யுவர் பிளெஸிங். நீங்க ஜெபிங்க. நான் என்ன இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன்னா, இதுக்காக நீங்க உங்களுடைய காரியத்துக்காக ஜெபிக்கிறத நிறுத்தினீங்கன்னு நான் சொல்லல. டூ தட், கண்டினியூ தட், பட் give more importance to what God how God can be glorified in your life. அதை குறித்து நீங்க அதிகமா ஜெபிங்கன்னு தான் சொல்ல வந்தேன். இந்த அன்னாளை குறித்து நம்ம வாசிக்கும் போது எனக்கு உணர்த்தினார் கர்த்தர். உங்களுடைய வாழ்க்கையில சில திங்ஸ் கிடைக்காம இருக்கலாம், சில திங்ஸ் தாமதமா இருக்கலாம், சில திங்ஸ் யூ மைட் ஹவ் லாஸ்ட். பட் இதை குறித்து நீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க. இதை குறித்து ரொம்ப கவலைப்படாதீங்க. எனக்கு கர்த்தர் உடனே ஒரு காரியத்தை நரேட் பண்ணாரு, எனக்கு ரிமைண்ட் பண்ணாரு. என்னோட மனைவி ஷைனி என்ன பண்றான்னா, கிட்டத்தட்ட ஒரு அந்த பிள்ளைங்க எவ்வளவு சின்னதா இருக்கு, வெரி ஸ்மால் 1 year old அவங்க தெரியுங்களா, ஒரு 10, 11, 12 புக்ஸ் வாங்கி வச்சிருக்கிறா. 10, 11, 12 books. Every day we read those books to them, whether they listen or not, but they are learning something. இதுல நான் என்ன கர்த்தர் உணர்த்தினாருன்னா ஒரு வசனத்தை கர்த்தர் உணர்த்தினாரு. மத்தேயு 7:1 நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 7:1. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். 11 சார். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். அவரிடத்துல வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்லி இயேசு இங்க கேட்கிறத நம்ம வாசிக்கிறோம். இந்த இதை பார்க்கும்போது எனக்கு என்ன உணர்த்தினார்னா, கர்த்தர் நீ அந்த பிள்ளைக்கு என்ன தேவை, என்ன புக்ஸ் வாங்கணும், என்ன ட்ரெஸ் வாங்கணும், எல்லாத்தையும் நீ இப்பவே 12 புக்கை வாங்கி வச்சிருக்க, இப்பவே திங்ஸ் ட்ரெஸ், இப்பவே வளர போற காரியத்துக்கு இப்பவே நீ எல்லாத்தையும் ரெடி பண்றியே. நீ இவ்வளவு ஒரு கெட்டவனா இருக்கும்போது, ஒரு அநீதி செய்கிறவனா இருக்கும்போது உனக்கு இவ்வளவு அக்கறை இருக்குதுன்னா நான் என் பிள்ளைகளை நான் எப்படி ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எனக்கு உணர்த்தினாரு. உனக்குன்னு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன், உனக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன், அதை யாரும் எடுத்துட்டு போக போறது இல்லை. கர்த்தர் உங்களுக்குன்னு வச்ச காரியத்தை கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு கொடுப்பாரு. எனக்கு இந்த காரியம் வந்த போது என்ன ஃபியூச்சர்னு எதுவுமே தெரியாது. ஆனா சும்மா புக்ஸ் திங்ஸ் இப்பவே இந்த 1 மாசம் விளையாடுறதுக்காக ஒரு ஜம்பரை வாங்கணும். நம்ம இவ்வளவாய் நம்ம நேசிக்கும் போது நம்ம பிள்ளைங்களை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி வேர்வையை சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறாருன்னா நம்மளை வெறுமையா அனுப்புவதற்கா? நிச்சயமா இல்ல. நிச்சயமா உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களையே தேடி வரும். நிச்சயமா your blessings will come for you, come after you. நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து உங்களை ஆயுசு நாட்டு முடியும் வரைக்கும் கர்த்தர் அனுப்புவான்னு தான் சொல்லியிருக்காரு. Every day the goodness and mercy of God will always follow you. நீங்க ஒரு நாள் யோசிக்காதீங்க, என்னடா இந்த வசனம் என் வாழ்க்கையில அப்ளிகபிளா இல்லையே, என் வாழ்க்கையில இன்னும் நடக்கலையே, என் வாழ்க்கையில தாமதம் ஆயிடுச்சு, broken. No, God will restore all the things that you need. உங்களை நிச்சயமாய் கர்த்தர் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 37:4 அதெல்லாம் சொல்லுங்கல்ல, the Lord will grant all the desires of your heart. இல்ல எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாருன்னு சொல்லுங்க. ஆனா கர்த்தர் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம் மத்தேயு 6:33 நம்ம வாசிக்கணும்ல. முதலாவது எதை தேடணுமா? மற்றவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் தான் சொல்லிருக்கு. எது அவருக்கு மகிமை உண்டாக்குதோ அதை நீங்க தேடுங்க. எதற்கு அவருக்கு பிரியமா இருக்குதோ அதை நீங்க தேடுங்க. உங்களுக்கு தேவையான நன்மைகள்
உங்களோட கூட கொடுக்கப்படும் தான் கர்த்தர் சொல்றாரு. சோ ஒரு நாளும் உங்களுடைய பிளெஸிங்ஸ யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. அவருடைய கரத்துல இருந்து ஒருவரும் உங்களை பறிக்கவும் முடியாது, உங்களுக்கு வச்சிருக்கிற நன்மையை ஒரு நாளும் பறிச்சு கொள்ள முடியாது. நீங்க அதனால ஜெபத்துல வந்து அதிகமா அதை நினைச்சு நீங்க வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க கர்த்தருக்கு மகிமையான காரியங்களை அவரை நோக்கி ஜெபிங்க, கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு கொடுப்பாரு, நிச்சயமா கொடுப்பாரு. எனக்கு கர்த்தராதான் உனக்கு, நீ இதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. நீ இவ்வளவு தீமை செய்யணும்னா இருக்கிறிய, ஆனா உன் பிள்ளைங்களை நீ இப்படி நேசிக்கிறிய, நான் பரத்திலிருந்து என்னுடைய பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுத்தனே, நான் எப்படி நேசிப்பேன், அவரை சிருஷ்டித்தவரனே நான் எப்படி நேசிப்பேன் அவங்கள அப்படின்னு சொல்லி கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். சோ ஒரு நாள் நீங்க கவலைப்படாதீங்க, கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வாதம்னா உங்க ஜெபத்தை நீங்க உங்களுடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக நீங்க ஜெபிக்கும் போது, ஆண்டவரே இதன் மூலியமா எப்படி மகிமைப்பட போகிறது, உங்களுடைய நாமம் எப்படி மகிமைப்பட போறது அப்படிங்கறத மட்டும் நீங்க சிந்தனை உள்ளவர்களாக ஜெபிக்கணும்னு சொல்லிதான் கர்த்தர் விரும்புறாரு. ஒரு கார் வாங்கினாலோ, ஒரு வீடு வாங்கினாலோ, எதுவா இருந்தாலும், வேலை புதிய வேலைக்கு நீங்க போனாலோ, பதவி உயர்வை நீங்க நோக்கி ஜெபித்தாலும், எந்த காரியமா இருந்தாலும் இதன் மூலியமாய் ஆண்டவருக்கு என்ன மகிமை உண்டாகுது. நீங்க வாங்கிட்டு நம்ம ஒரு சாட்சி சொல்லிட்டு போயிடுறோம். இது கர்த்தருக்கு ஏதாவது வந்து இதன் மூலியமா பிரயோஜனமா இருக்கா? ஏதாவது ஒரு விதத்துல நம்மளை வந்து உயர்த்துறாரு, பெரிய பதவி கொண்டு போறாரு, ஒரு பெரிய வீடோ பெரிய காரோ ஏதோ ஒண்ணு, ஏதோ ஒரு உலக பிரகாரமான ஆசை, வாட் எவர் பீ இட், அதை கேட்கும்போது கர்த்தர் இதன் மூலியமா ஏதாவது ஒரு பொருத்தனை செய்யுங்க அவரோட. ஆண்டவரே நீங்க இதை வாய்க்க செய்யுங்க ஏசப்பா, நான் இப்படியா இதை உமக்கு பிரயோஜனப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அன்னாளுக்கு எப்படி கர்த்தர் வந்து அவளுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தாரோ அதே போல நிச்சயமா கர்த்தர் உங்களுடைய ஜெபத்திற்கும் நிச்சயமா பதில் கொடுப்பார். சோ ஒரு நாள் நீங்க வந்து கவலைப்படாதீங்க, சோர்வடைந்தே போயிடாதீங்க. நம்மளுடைய தேவன் வந்து நம்மளை ரொம்ப நேசிக்கிறாரு இல்ல, எவ்வளவு நேசிக்க முடியும்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். எவ்வளவு நேசிக்க முடியுமோ அதுக்கும் அதிகமாய் நம்மள அவர் நேசிக்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாரு. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நம்மளோட சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 4 எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க, ஒரு காரியம் சொல்லணும். Praise God, praise God. கர்த்தர் உணர்த்தினாரு, இந்த ஜெபத்தை மாற்ற சொல்லி கர்த்தர் விரும்புகிறாரு. ரொம்ப கவலைப்படாதீங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்காய், உங்களுடைய நீங்க கஷ்டத்துல இருக்கும் போது, நீங்க சில பேர் சில கிரைசிஸ் சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கலாம், இப்ப இருக்கலாம், இல்ல இந்த அடுத்த ஃபேஸ் ஆஃப் யுவர் லைஃப் அந்த சிச்சுவேஷன் போகிறதுக்குரிய சந்தர்ப்பம். யாருமே வந்து எக்ஸெப்ஷன் கிடையாது. பாஸ்டரா இருந்தாலும், அவர் பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும், ஒரு சின்ன பிள்ளைங்க எல்லாம் இயேசுவை நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமா பிரச்சனை வரும். ஆனா அந்த பிரச்சனையில் இனிமேல் நீங்க ஜெபிக்கிற ஜெபம் வேற மாதிரி இருக்கணும். அதனுடைய பதில் வந்து கர்த்தர் வேற விதமா உங்களுக்கு பதில் கொடுப்பாரு. அததான் கர்த்தர் வந்து விரும்புகிறாரு. உங்களுடைய ஜெப நேரத்தை கம்மி பண்ண சொல்ல, இல்ல மற்ற காரியங்கள் ஜெபிக்க நீங்க அதெல்லாம் பண்ணுங்க, பட் அதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கர்த்தாவே உங்களுடைய நாமம் இதன் மூலியமா எப்படி இந்த இடத்துல வைத்திருக்கிறீங்கப்பா, என்னுடைய அபார்ட்மெண்ட்ல வைத்திருக்கிறீங்க, நான் எந்த விதத்துல இந்த அபார்ட்மெண்ட்ல நான் பிரோஜனமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க. ஆண்டவரே உங்களுடைய வல்லமை வெளிப்படட்டும் இந்த இடத்துல, நம்முடைய வல்லமை வெளிப்பட. அபார்ட்மெண்ட்ல எனக்கு நல்ல எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது, பட் ஆனா எங்க இதுல உங்களுடைய நாம் மகிமைப்படுது இல்ல, His name is not glorified. நான் ஒரு வருஷமா ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கேன், அவருடைய நாம் அதனால எதுவுமே மகிமைப்பட்டதே இல்லை. நான் வேலை ஸ்தலத்துல ஒரு கம்பெனில 10 வருஷமா வேலை செய்யறேன், இயேசுடைய நாம் மகிமைப்படவே இல்லை. இதுல there is no use of me continuing like this. So my cry every day is God somehow use me. அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச இந்த அபார்ட்மெண்ட் ஃபுல்லா கொரியன்ஸா இருக்கிறாங்க, எனக்கு என்ன பண்றது, எப்படி பண்ண போறோம். But every day the prayer is to God, you pour your anointing upon this place, you break the yoke, Lord, you break all the shackles in this place. Whatever, நம்மளை தேடி ஜனங்க வருவாங்க, இல்ல, அதை நான் விசுவாசிக்கிறேன். நான் கர்த்தர் நிச்சயமா நம்மளை தேடி கொள்ளை பொருளாய் கொடுப்பேன்னு தான் சொல்றாரு கர்த்தர் இல்ல, தேசங்களை உனக்கு கொள்ளை பொருளாய் கொடுப்பேன்னு தான் சொல்றாரு. நாட் அவர் ஓன் பீப்புள், தேசங்களை கர்த்தர் கொடுப்பேன்னு தான் சொல்றாரு. நிச்சயமா நம்மளுக்கு கர்த்தர் அப்படியாய் நம்மளுக்கு செய்வாராங்க. இன்னும் ஒரு வசனத்துல மாசம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல 24 இருந்து 30 வசனங்களை மட்டும் யாராவது வாசிங்க. கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. அந்தப்படி உம்முடைய முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்திய பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள்.
இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது எனக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் வந்து இந்த இடத்துல உணர்த்தினாரு. என்னன்னா வந்து நம்ம வந்து we always pray for pastors இல்ல, அவங்க போய் வல்லமையான ஊழியம் செய்யணும், அவங்க போய் சிங்கத்தின் குகையில நின்றாலும் சிங்கம் அவங்களை வந்து விழுங்காமல் இருக்கணும், அவங்க வந்து அக்கினியில நடந்தாலும் அவங்க வந்து பட்சிக்கப்படாம இருக்கணும், அவங்களுக்காக நம்ம நிறைய ஜெபிக்கிறோம், நம்ம நல்லதுதான். பட் நம்ம வந்து அப்படிப்பட்ட காரியம் இந்த பகுதியை நீங்க வாசிக்கும் போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து பேதுரு வந்து திரும்ப வந்து சொல்றாரு, கிட்டத்தட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்காரு பேதுரு, பிரசங்கித்ததுக்கான அடி வாங்கிட்டு வந்திருக்காரு, கிட்டத்தட்ட அடி வாங்கிட்டு வந்தது வந்து சொல்றாரு. இதை கேட்ட உடனே பாத்தீங்கன்னா அந்த ஜனங்களுக்குலாம் ஒரே சந்தோஷம். ஆண்டவரே எகிலி இப்படி மாற்றுங்க, எங்களுக்கும் அதே தைரியத்தை கொடுங்க அப்படின்றாங்க. இல்ல, இதை செஞ்சு பார்க்கும்போது வந்து இட் இஸ் a great prayer, it is a glorifying prayer for God. இல்ல, ஒருத்தர் வந்து ஒரு பிரச்சனையில வந்து சொல்றாருன்னா அந்த பிரச்சனைக்கு நீங்க ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே எனக்கு அந்த மாதிரி ஒரு பலத்தை கொடுங்க, நானும் போய் அந்த மாதிரி பிரச்சனையை நானும் சந்திக்கிறதுக்கு எனக்கு தைரியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கறது இல்ல. ஸோ நிறைய நேரங்கள்ல இல்ல, we are always we try to be spectators, praying as spectators. இல்ல, ஒரு ஸ்பெக்டேட்டர் பிரேயிங் தான் நம்ம பண்ணுவோம். அந்த இடத்துல பிரச்சனை, இந்த இடத்துல பிரச்சனை, நல்ல விஷயங்கள் தான். பட் when do we become அந்த இடத்துல போய் நம்ம ரத்த சாட்சியாய் மறிக்கிறதுக்கு நம்ம வந்து தேவன் இடத்துல நம்ம ஜெபிக்க வேண்டியது ரொம்ப ஒரு அவசியமா இருக்குது. இல்ல, இந்த ஜெபத்தை அவங்க செஞ்ச உடனே பாத்தீங்கன்னா வந்து பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவங்களுக்கு தைரியம் வந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். உடனே போய் அவங்க எல்லாம் போய் பயங்கர பிரசங்கிமார்களா மாறிட்டாங்க, அவங்க சுவிசேஷர்களாய் மாறிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஜெபத்துல வந்து ஒரு நோக்கம் இருக்கணும். இல்ல, ஆண்டவரே எனக்கும் நானும் தேவனிடத்துல ஒவ்வொரு நாளைக்கு நீங்களும் கேட்கறீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். என்ன ஒரு காரியத்தை தேவனிடத்துல நான் கேட்கிறேன்னா, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை நான் ருசிக்க எனக்கு கிருபை தாங்க, நான் உபத்திரவப்பட்டது நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறது ஒரு விஷயம். ஆண்டவரே அந்த உபத்திரவத்துல நான் கடந்து சென்று தேவனுடைய வார்த்தையை நான் ருசிக்கும் போது அதுல இருக்கிற டேஸ்டே வேற. இல்ல, பிரியாணின்னு சொல்லும் போது அது வேற மாதிரி இருக்கு. அந்த பிரியாணி நீங்க டேஸ்ட் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு, எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் கல்யாண நாள் சாப்பிட்ட பிரியாணி எனக்கு மறக்கவே இல்லை, உண்மையாவே எனக்கு மறக்கல. என்னுடைய தங்கச்சியினுடைய கல்யாணத்துல வந்துட்டு நான் பிரியாணியை அவசரம் சரியா சாப்பிட முடியல, பிகாஸ் ஐ வாஸ் கைண்ட் ஆஃப் ஹெல்பிங் அண்ட் டூயிங் கோஆர்டினேட்டிங் எவ்ரிதிங். ஆனா ஒரு முடிவு பண்ணேன், என்னோட கல்யாணத்துல பிரியாணியை பொறுமையா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி. So அதனால நான் பொறுமையா சாப்பிட்டேன். இட்ஸ் a great feeling, it still lingers in my tongue actually. அப்படிதான் தேவனுடைய வார்த்தையும் இல்ல, நீங்க அதை ருசித்து பார்க்கிறதுக்குரிய ஒரு கிருபையை கர்த்தரிடத்துல நம்ம கேட்கணும். இல்ல, நம்ம வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நீங்க வந்து நம்மளுக்கு நடக்க போற பிரச்சனையை குறிச்சு நீங்க சிந்திக்க தேவையில்லை. இல்ல, நம்மளுக்கு கர்த்தருக்காக வந்து நம்ம ஒரு வாழ்க்கை தான் வாழ போறோம், ஒரு மரணம் தான் நம்மளுக்கு. இல்ல, இரண்டாவது மரணம் நம்மளுக்கு கிடையாது. இல்ல, we are not part of the second death. இல்ல, ஒரே தடவை வாழணும், ஒரே ஒரு தடவை நியாயம் தீர்க்கப்படும், ஒரே ஒரு தடவை தான் நம்ம வந்து எல்லாமே நடக்கும் இந்த வாழ்க்கையில. ஒரே ஒரு தடவை நடக்கும்போது செகண்ட் சான்ஸே கிடையாது. அதுல செகண்ட் சான்ஸ் இந்த லைஃப்ல நான் இதை பண்ணிக்கிறேன், செகண்ட் லைஃப்ல நான் வேலை பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இல்ல, மற்ற இதுல வேணா அந்த மாதிரி ஐடியாஸ் இருக்கலாம். பட் ஆனா ஒரே வாழ்க்கை, ஒரே நியாய தீர்ப்பு, ஒரே மரணம். இதை நான் சிந்திச்சு பார்க்கும்போது வந்து நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கணும், ஆண்டவரே என்னை அந்த உபத்திரவத்தின் பாதையில நடந்து செல்றதுக்கு எனக்கு அந்த ஆண்டவரே கிருபையை தாங்க, உங்களுடைய வார்த்தைகளை ருசிக்கிற ஒரு கிருபையை எனக்கு தாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது, தாகமா இதை கேட்கும்போது கர்த்தர் அந்த அனுபவங்களை நம்மளுக்கு கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள்ல கர்த்தர் நம்ம நடத்தி சொல்லாரு. ஒரு நாள் நம்ம பயப்பட தேவையில்லை. என்ன நடந்துட போகுது, மரணம் சம்பவிச்சிட போதா, மேக்ஸிமம் என்ன நடந்துட போகுது, மரணம் சம்பவிங்க. what can do not worry about one who can destroy your body, but fear the one who destroys the body and the soul ன்னு சொல்லி வேதம் கூறுகிறது. இல்ல, that is what the word of God says. Do not worry about என்னை யாராவது அடிச்சிருவாங்களோ, என்னை யாராவது வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளுக்கு பயமே இருக்கவே கூடாது. That is what should be our prayer. நான் இதுல பூரணப்பட்டிருக்கோம்னு நம்ம சொல்ல முடியாது, பட் ஆனா நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்னு சொல்லி தான் கர்த்தர் விரும்புறாரு. இந்த நாள் முதல் கூட நம்ம வந்து எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து, கர்த்தாவே உமக்கு மகிமை உண்டாக்குகிற சூழ்நிலைகள் வழியாய் என்னை எடுத்து சொல்லும். எனக்கு சுகத்தை உண்டு பண்ணுகிற சூழ்நிலைகள் அல்ல, எனக்கு ஒரு பென்ஸ் கார்ல போற சூழ்நிலைகள் அல்ல. ஆண்டவரே,
நான் எந்த ஒரு மாட்டு வண்டியில போனாலும், ரிக்ஷால போனாலும், நான் நடந்து போனாலும், ஆண்டவரே உமக்கு அது மகிமை உண்டாக்குகிற ஒரு சூழ்நிலையில என்னை கடந்து சொல்லும் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை ஆண்டவரே, ஓ டேஸ்ட் அண்ட் see that the Lord is good ன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். பட் have you ever tasted the Lord? அவருடைய வார்த்தைகளை நீங்க ருசித்து பார்த்துங்க. சில பேர் சில சூழ்நிலை எல்லா வார்த்தைகளையும் ருசிக்கணும், அவருடைய எல்லா வார்த்தைகளையும் ருசிக்கணும் நம்ம இல்ல. ஆமா, அவரு விழித்திருந்து ஜெபித்தாரா, நம்மளும் விழித்திருந்து ஜெபிக்கணும். அதுல இருக்கிற வல்லமையை நம்மளும் உணரணும் இல்ல. அதை நம்ம வாஞ்சிக்கணும். நம்மளுடைய ஜெபம் இப்படி மாறும்போது கர்த்தர் நிச்சயமாய் வல்லமையாய் நம்மளை எடுத்து பயன்படுத்துவாருன்னு சொல்லி நம்ம அதை மட்டும் நம்ம நிச்சயமா அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை. நீங்க ஒவ்வொரு நாளும் இப்படி ஜெபத்தை ஏறெடுக்க நீங்க தாமதம் பண்ணும்போது, உங்களுடைய ஜெபத்தை இதுக்காய் நீங்க உங்க அழுகையும் உங்களுடைய கண்ணீரையும் நீங்க செலவழிக்க தாமதம் பண்ணும்போது அநேகர் மரித்து போய் கொண்டு இருக்கிறார்கள். Lot of people are dying because because we postponed that kind of a prayer, because we were not compelled, we did not feel compelled that we should pray for such kind of things. நம்ம அழுகையும் கண்ணீரும் நம்மளுக்கு அதுக்கு வரவே மாட்டேது. நம்மளுக்கு பர்சனலா ஒரு பிரச்சனை வந்தா மட்டும் நம்மளுக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் சூழ்நிலைகள் மாறணும். அப்படிப்பட்ட காரியம், அப்படிப்பட்ட ஜெபமே நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆத்துமாக்களுக்காக நம்ம இருதயம் கலங்கி தவிக்கணும். தேவன் அதுதான் சொல்றாரு இல்ல. இயேசு பேதுரு சாத்தான் சோதிக்கணும்னு முடிவு செய்த போது இயேசு உனக்காக நான் ஜெபித்திருக்கிறேன், விழித்திருந்து நான் ஜெபித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கணும். நம்முடைய ஜெபம் அப்படிப்பட்டதா இருக்கும்போது கர்த்தருடைய நாமம் நிச்சயமாய் மகிமைப்படும். இதுதான் கர்த்தர் தானியேலுடைய வாழ்க்கையில இருந்து கற்றுக் கொடுத்தார். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிருக்கேன். லாஸ்ட், டெஃபினட்டா திஸ் இஸ் தி லாஸ்ட் ஒன். இன்னொரு காரியம் பார்க்கும்போது தானியேல் 6:10 நம்ம வாசிக்கலாம். தானியேலுடைய ஜெபத்துல ஒரு மகிமையான காரியம் என்னன்னு பார்க்கலாம். தானியேல் 6:10. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காலிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். ஆமென். தானியேல் எந்த சூழ்நிலையில போய் ஜெபிக்கிறாரு, லைஃப் ஆர் டெத் சிச்சுவேஷன்ல போயிட்டு அவர் பாட்டுக்கு வழக்கமா ஜெபிக்கிற மாதிரி அவர் ஜெபிக்கிறாராம். வழக்கமா எவ்வளவு டைம் பிரேயர்ல ஸ்பெண்ட் பண்ணுவாரோ அதே டைம் அவர் ஸ்பெண்ட் பண்றாரு. இன்ஃபேக்ட் அதோட அதிகமா கூட அவர் ஸ்பெண்ட் பண்ணி இருந்திருக்கலாம். பட் அந்த வேதத்துல வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா டிசிப்ளின்டு பிரேயர் லைஃப். 3 தடவை ஜெபிக்கணும், முடிஞ்சா நம்ம ஜெபிக்கலாம். பட் அட்லீஸ்ட் once a day we should really cry at the feet of God. We should really cry at the feet of God. நம்மளுக்காக ஜெபிக்கிறதுக்கே நேரம் பத்தாது நம்மளுக்கு இல்ல. நம்ம வீட்டுக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரம் பத்தாது. நினைச்சு பாருங்க, இயேசு தனக்கு ஜெபித்தது போக பேதுருவுக்கு, யோவானுக்கு ஒருத்தருக்காக ஜெபித்து, மற்ற உலகத்திற்காக ஜெபித்து, எல்லாருக்கும் ஜெபித்து முடியும் போது கண்டிப்பா பிடிச்சிருக்கும். கண்டிப்பா அவரோட உயரம் முழுவதும் ஜெபித்ததுடைய காரணம் இதுல இருந்து தெரியுது நம்மளுக்கு. அவரை எல்லாருக்காகவும் ஜெபித்தாரு பார்க்கிறோம். அப்புறம் நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு டே, ஏதாவது ஒரு டைம் இந்த டே we need to spend at the feet of God. It doesn't matter whether it is 11 o'clock or 10 o'clock or உங்களுடைய ஷிஃப்டோ உங்களுடைய வேலையோ ஏதாவது இருக்குன்னா, whatever be it, spend some time at the feet of God. Spend a valuable time. Cry unto him. ஆண்டவரே, என் இருதயத்தை கர்த்தாவுடைய பாதத்துல கொடுக்கிறேன்னு சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது பாத்தீங்கன்னா கர்த்தர் அதை is a God who honors a prayer. இல்ல, நீங்க எவ்வளவு கஷ்டமான உங்களுக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில நீங்க தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிக்கிறீங்கன்னா அது கர்த்தருக்கு எவ்வளவு ஒரு it is a great joy for him. இல்ல, அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என் மகன் பாரு, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், எத்தனையோ பேர் துக்கப்படுத்தினாலும், வாழ்க்கை இப்படி செதஞ்சு இருந்தாலும் அவன் என்னை நோக்கி ஒவ்வொரு நாளும் கூப்பிடுகிறானே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவனுக்கு நிச்சயமா பதில் கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லி கர்த்தர் நினைப்பாரு. இல்ல, நம்ம தானியேலோட ஜெபத்தை பாத்தீங்கன்னா சட்டத்தை மாற்றுகிற வல்லமை கொண்டிருந்த ஜெபமா இருக்குது. நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம ஜெபிக்க தவறும் போது கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமான சட்டங்களை இந்த பூமியில எழுப்புகிறத நம்ம பார்க்கிறோம். இல்ல, I cannot believe it that you cannot feed the homeless on the street today. It is outlawed. நீங்க போய் ஒருத்தனுக்கு போய் நீங்க சாப்பாடு கொடுத்தீங்கன்னா you can be arrested because of that. Imagine the situation in this country that you cannot feed a homeless person. You have to be very careful. You cannot distribute tracts. You cannot speak about Jesus. You cannot even ஒருத்தர் ஒரு கஷ்டம் சொல்லி வரும்போது வேதத்தின் அடிப்படையில அவனுக்கு ஆலோசனை கூட கொடுக்க கூடாது. நம்ம
அவனை வேதத்தின் அடிப்படையில நம்ம வளர்க்க கூட செய்யக்கூடாது. You need to leave him to his choice. அவனுக்கு என்ன இது இருக்கோ அந்த ஆங்கிள் அவனை விட்டுருணுமா, சிறு பிள்ளைகளா இருந்தாலும். So if you think of it, the more you postpone your prayer time, the more irregular, the more you kind of அசட்டை பண்ணிட்டு நீங்க போகும்போது அடுத்த ஜெனரேஷன் will get even more trouble. நீங்க இன்னைக்கு நல்லா வாழ்ந்துட்டு போயிடலாம், என் பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது, உங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது இதுல இந்த தேசத்துல அவங்களால சுவாசமே பண்ண முடியாது. They cannot even breathe in this world because because you and I failed them. நம்ம சரியா ஜெபித்து ஒரு ஒப்பு கொடுக்காதனால நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஃபியூச்சரே கிடையாது. என்னதான் அவங்க படிச்சு என்னதான் பெரிய நம்ம இதுல வந்தாலும் they don't have thing. அந்த ஒரு நம்ம இருந்த என்வாயரன்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்காது. நம்ம எல்லாரும் imagine how many of us have failed our children today. எத்தனை பேர் நம்மளுடைய பிள்ளைகளை இந்த மாதிரி ஜெபிக்காததுனால அவங்களுடைய ஃபியூச்சரை நம்ம ஸ்பாயில் பண்ணியிருக்கோம்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ளணும். We need to leave a future for our children. நம்ம வெளியிருந்து யாரும் வரமாட்டாங்க, வெளியிருந்து யாரும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. நம்ம தான் இடிச்சு மோதி நம்ம தான் முன்னாடி வரணும், நம்ம தான் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நம்ம தான் முன்னாடி வரணும். இந்த பட்டணத்துல ஒரு கர்த்தருடைய நாம் மகிமைப்படணும்னா நம்ம தான் உடைக்கப்படணும். We have to be broken. இந்த கோதுமை விதை நிலத்தில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது பலனை தராதுன்னு தான் சொல்லி கர்த்தர் சொல்றாரு. You cannot bear fruit if you are not willing to sacrifice your life. அந்த கோதுமை விதையாய் மணியாய் நீங்க மாற ரெடியா இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு பலனும் வராது. Don't think somebody will create an atmosphere for your children. நம்ம தான் கிரியேட் பண்ணணும். இதுல நம்ம தவறணும்னா the future is going to be even more dark, even more evil. அதை நம்ம ஞாபகத்துக் கொள்ளணும். நம்ம அதற்காக நம்ம தொடர்ந்து நம்மளுடைய ஜெப வாழ்க்கையில கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தருடைய பாதத்துல எப்படியாவது தரித்திருக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். மிச்சத்தை கர்த்தர் செய்வார். இல்ல நீங்க ஒன்ஸ் போய் முழங்கால் படிக்கிட்டீங்கன்னா அது போதும். கர்த்தர் மற்ற காரியங்களையும் அவர் ஒழுங்கு பண்ணுவாரு. நீங்க அவர்கிட்ட ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க கிருபை தாங்க அப்படின்னா ஜெபிக்க கிருபை தர போறாரு. ஆண்டவரே நீங்க நிரப்புங்கன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் நிரப்ப போறாரு. ஆண்டவரே எனக்கு இந்த சூழ்நிலைகளை வாய்க்கச்சிங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிறைய டிஸ்டர்பன்ஸ் வருது, இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் எடுங்க அப்படின்னா கர்த்தர் எடுத்து போடுவார். He will take everything. Every time you want to honor him, you want to glorify him, God will do that. ஆனா நம்ம அதை கேட்கிற இதுலதான் நம்ம கர்த்தர் நம்ம தாகத்துலதான் கர்த்தர் நம்மளை நிரப்புவாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நம்ம தொடர்ந்து நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம ஜெபித்துக் கொள்ளலாம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.